வந்து அக்குபஞ்சர் சிஸ்டத்துல நெக் பெயின் ஸ்டிப் நெக்குக்கு எந்தெந்த அக்குபஞ்சர் புள்ளிகளை தேர்ந்தெடுக்கணும், எப்படி நீடில் போடணும் அப்படிங்கிறத இந்த வீடியோல பாக்குறோம். இந்த பயிற்சி வந்து டிப்ளமா இன் அக்குபஞ்சர் பயிற்சி வகுப்புல செய்முறை பயிற்சி வகுப்பு. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்ரூவ்டு பை MSME கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மூலம் ஒரு வருட டிப்ளமா இன் ஃபுட்ரிஃப்ளெக்ஸாலஜி சிறப்பு பயிற்சி வகுப்பு சென்னை அண்ணா நகரில் நடைபெறுகிறது. இந்த டிப்ளமா இன் ஃபுட்ரிஃப்ளெக்ஸாலஜி பயிற்சியில 14 மெரிடியன் 14 சக்தி ஓட்ட பாதையில் இருக்கக்கூடிய புள்ளிகள், அதே போல அந்த புள்ளிகளை பயன்படுத்தக்கூடிய முறைகள், புள்ளிகளுடைய லொகேஷன் ஆர் இண்டிகேஷன், பஞ்சர் மெத்தட், அதே மாதிரி ஒவ்வொரு நோய்களுக்கும் எந்தெந்த புள்ளிகளை எப்படி தேர்ந்தெடுக்கணும், இந்த முறையில் சிறப்பு பயிற்சி நடத்தப்பட்டு மீண்டும் பிராக்டிகல் ட்ரைனிங் நம்ம சொல்லி தர்றோம். இதுல வந்து ஸ்டிப் நெக்குக்கு பாத்தீங்கன்னா இந்த புள்ளி பாத்தீங்கன்னா T14 என்று சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு அக்குபஞ்சர் பாயிண்ட். அதுக்கப்புறம் EX17 அப்படிங்கிற ஒரு அக்குபஞ்சர் பாயிண்ட், இதை நீடில் போட்டோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஷோல்டர்ல இருந்து 4 விரல் பக்கவாட்டத்தில் இந்த இடத்துல உள்ள பாயிண்ட் வந்து கால் பிளாடர் 21. இந்த கால் பிளாடர் 21 நம்ம போடுறதுனால என்ன ஆகுது, இந்த கழுத்து பிடிப்பு, கழுத்து வலி, கழுத்து திருப்ப முடியாது முக்கியமான பாயிண்ட். இந்த கால் பிளாடர் 21 நம்ம அப்ளை பண்றோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த சர்விக்கல் 7வது சர்விக்கல் வெற்றி பிராவும் 1வது தொராசிக்கல் வெற்றி பிராவுக்கும் இடையில இருந்து 2 விரல் பக்கவாட்டத்தில் உள்ள பாயிண்ட் வந்து என்ன பாயிண்ட்னா UP11. இந்த UP11வது புள்ளியும் பாக்குறோம். இது வந்து போன் அண்ட் கார்டிலேஜ் அப்படின்னு சொல்றது, எலும்புகள் வலிகளை முக்கியமா வந்து குணப்படுத்தக்கூடிய பாயிண்ட். இதுக்கும் வந்து நீரில் நம்ம போடுறோம். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம போட்டு வரும்போது அதே மாதிரி பாத்தீங்கன்னா அடுத்தது யூரினரி பிளாடர்ல இருக்கக்கூடிய 20 UP20 அப்படிங்கிற ஒரு பாயிண்ட். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த சென்டர்ல இருந்து 2 விரல் பக்கவாட்டத்தில் வர்றது, இந்த இடத்துல 2 பக்கமும் இருக்கு நீடில். இந்த பாயிண்ட்ஸுக்கு நம்ம நீடில் வந்து போட்டோம் அப்படின்னா இந்த கழுத்து ஸ்டிப்னஸ் நம்ம போட்டிருக்க பாயிண்ட்ல கழுத்து ஸ்டிப்பா இருக்கக்கூடிய கழுத்து திருப்பம்னு அப்படியே வச்சுங்க, நல்லா அப்படியே ஒரே சைடு இப்ப இருக்கா சார். இந்த கழுத்து ஸ்டிப்னஸ், கழுத்து திருப்ப முடியாமை, இந்த நெக் பெயின், இதுக்கெல்லாம் வந்து இந்த அக்குபஞ்சர் பாயிண்ட்ல நீடில் செலுத்தி 15 நிமிஷம் 20 நிமிடம் வரைக்கும் நீடில் வைக்கிற மூலம் இந்த வலிகளை குறைப்பதற்கு இந்த அக்குபஞ்சர் சிஸ்டம் அற்புதமா பயன்படும். முதல்ல வந்து நம்ம 14 சக்தி ஓட்ட பாதையில எந்தெந்த மெரிடியன் எங்க ஆரம்பிக்குது எங்க முடியுது அப்படிங்கறத நல்லா தெரிஞ்சுக்கணும். அடுத்தபடியாக அந்த மெரிடியன் பாதையில் உள்ள அக்குபஞ்சர் புள்ளிகள் கரெக்ட் லொகேஷன் எங்க இருக்கு, எப்படி வந்து கண்டுபிடிக்கிறது, எப்படி வந்து நீடில் அப்ளை பண்றத, என்னென்ன நோய்களுக்கு அந்தந்த ஒவ்வொரு புள்ளியும் பயன்படுத்தும் அப்படிங்கிறதையும் நம்ம 2வது முறையா தெரிஞ்சுக்கணும். 3வது டேஞ்சரஸ் பாயிண்ட் நிறைய இருக்கு. அதாவது சில இடங்கள் பாத்தீங்க அப்படின்னா நம்ம தொப்புல டைரக்டா நீடில் போடக்கூடாது, த்ரோட்ல வந்து நீடில் போடக்கூடாது, இது மாதிரி சில பகுதிகள்லாம் இருக்கு. அந்த பாயிண்ட்லாம் அக்குபஞ்சர் நீடில் செலுத்தாம அவாய்ட் பண்ணும். அதுக்கப்புறம் பேஷண்டுடைய பொசிஷன், எந்த பொசிஷன்ல படுக்க வைக்கணும், எந்த பொசிஷன்ல நம்ம நீடில் போடணும், எப்படி எடுக்கணும், இதெல்லாம் வந்து தெளிவா தெரிஞ்சுக்கிட்டா இந்த அக்குபஞ்சர் வந்து ஒன் ஆஃப் த நேச்சர் வே ட்ரீட்மெண்ட் சிஸ்டம். இது வந்து வேர்ல்டு ஃபுல்லா உள்ளது. கிட்டத்தட்ட ஒரு 20,000 ஆண்டுகளுக்கு முன்பு பாரம்பரியமாக பல்வேறு நாடுகள்ல இந்த அக்குபஞ்சர் முறையை கடைபிடிச்சிட்டு வந்திருக்காங்க. அந்த அடிப்படையில் இன்னைக்கு அதிகமா வந்து சைனாவில் இந்த அக்குபஞ்சர் 5.5 ஆண்டு படிப்பா பயன்படுத்தப்பட்டு வருகிறது. வேர்ல்டு ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட்னால நம்ம முழுமையாக படித்து கற்றுக்கொண்டு நல்லா பிராக்டிக்கல் ட்ரைனிங் கற்றுக்கிட்டு அங்கீகரிக்கப்பட்ட சான்றிதழ் பெற்ற பிறகு ஒவ்வொருவருக்கும் பார்த்து அனுபவத்தின் அடிப்படையில் பார்த்து நல்ல மற்றவர்களுக்கு சேவை செய்து வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு இந்த பயிற்சி அற்புதமா பயன்படும். இன்னைக்கு பார்த்தது வந்து நெக் பெயின், அதே மாதிரி பேக் பெயினுக்கு பார்த்துருக்கோம். இந்த பேக் பெயின்ல நம்ம பார்த்ததுல பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேக் பெயின் நிறைய பேருக்கு பேக் பெயின் இருக்கிறதுனால அக்குபஞ்சர்ல மெயினா வந்து UP23. இந்த UP23 இந்த பாயிண்ட் எங்க இருக்குன்னா யூரினரி பிளாடருடைய 23வது புள்ளி ஆம்பிளிகஸ். நம்ம தொப்புல இருந்து நேரா பேக்ல போயிட்டோம்னா இந்த சென்டரா சந்திக்கக்கூடிய இடம் இருக்கு பேக் ஆப் ஆம்பிளிகஸ். இந்த ஆம்பிளிகஸ்க்கு நேர் பேக் சைட்ல ஸ்பைனல் கார்ட்ல இருக்கக்கூடிய புள்ளி தான் வந்து என்ன புள்ளி GV4 கவரிங் வெசல்ஸ்ல 4வது பாயிண்ட். இதுல இருந்து 2 விரல் 1.5 சூன் பக்கவாட்டத்தில் உள்ளது UP23 2 பக்கம். இது முக்கியமான புள்ளி லோவர் பேக் பெயினுக்கு. இதுல இருந்து 2 சூன் 3 விரல் கீழே 2 விரல் பக்கவாட்டத்தில் இருக்கக்கூடிய பாயிண்ட் UP25. அப்ப 23 25க்கு கம்பல்சரி வந்து நீடில் அப்ளை பண்ணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா UP40, அதுக்கப்புறம் என்ன பாயிண்ட் UP60. இதை வந்து போட்டோம் அப்படின்னா இந்த லோவர் பேக் பெயினுக்கு அற்புதமா வேலை செய்யும். இது போல பயிற்சியில வந்து அனுபவ அடிப்படையில அக்குபஞ்சரை கற்றுக்கொண்டு முறையாக அக்குபஞ்சர் சிகிச்சையை கடைபிடிப்பதன் மூலம் நம்ம வந்து நலம் பெறலாம்.
நமக்கு ஒரு பாயிண்ட் தெரியலையா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு சிறப்பாக பண்ணுவதன் மூலம் நல்ல நமக்கு வந்து நன்மைகள் ஏற்படும். டிப்ளமா இன் அக்குபஞ்சர், டிப்ளமா இன் ஃபுட்ரிப்ளக்ஸாலஜி பயிற்சி பெற விரும்புவோர் தொடர்பு உள்ளவும். 30 ஆண்டுகள் அனுபவம் மிக்க மருத்துவர் டாக்டர் ரவிச்சந்திரன், அண்ணா நகர், சென்னை. நன்றி, வணக்கம்.